والسلام على رسوله أفضل البشر وعلى آله وصحابه المعتبر. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين عادوا موسى وبرأه الله مما قالوا لكان عند الله وجيها. وقال نبينا صلى الله عليه وسلم: إن المؤمن يملي شيطانه كما يملي أحدكم بعيره في سفره. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. ரசிக்கின்ற மனிதருக்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கு மங்கா புகழனைத்தும் குறித்தார்கள். முல்லையும் காற்றில் வீசும் மேலத்தங்களைப் போல் நம்பியல் மனமரப்பிய நற்குணத்தின் தாயகம் நமது உயிரினும் மேலான நன்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை உணவாக நலவாக குடும்பத்தினருக்கு சலாபா செல்வர்களின் மீதும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைநேச செல்வர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் புண்ணியம் பூத்து கொடுக்கிற விருதமிகு ரமலான் மாதத்தில் அவனது இறை இல்லமான மஸ்ஜிதே ஜாமித்திலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் கரிசனமும் எங்கெங்கும் குன்றாக நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய சங்கைக்குரிய நிர்வாகிகளே, அன்புமிக்க ஜமாத்தார்களே, இளைஞர்களே, மரளை செல்வங்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஈமானிய உறவுகளே, பெருமானவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஈமான் கொண்ட சீமான்களே, அல்லாஹ் இந்த நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய இந்த இறுதிப்பத்தில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளித்து சுவன பூஞ்சோலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடும் ஏனைய நபிமார்களோடும் எல்லா சஹாபா பெருமக்களோடும் இறை நேச செல்வர்களோடும் நம் அனைவரையும் அல்லாஹ் சங்கமிக்க செய்வானாக. உணர்வுகளுக்கு எல்லை வகுக்கும் இஸ்லாம். அன்பிற்குரியவர்களே, மனிதனுக்கு பல்வேறு விருப்பங்கள், ஆசைகள், உணர்வுகள் இது இறைவன் இயல்பாகவே படைத்திருக்கிறார். திருக்குர்ஆன் ஷரீஃப் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறது: ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهب والفضة என்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு பெண்களுடைய பிரியமும் பெண்களுடைய ஆசையும் பிள்ளைகள் ஆண் குழந்தைகள் புத்திரர்களுடைய ஆசையும் அதே போன்று அழகான குதிரைகள், கால்நடைகள், விளையும் இடங்களின் மீது உண்டான ஆசைகளை அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆசை என்பது இறைவனாலேயே அலங்கரித்து காட்டப்பட்ட ஒன்றுதான். ஆனால் ஆசைப்படுவதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. பெண்களின் மீது ஆசைப்படுவது என்பது குற்றம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, பருவ வயதை அடைகிற ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்ணின் மீது ஆசை என்பது இயல்பாகத்தான் ஏற்படும். ஆனால் அந்த பெண்ணின் மீது உண்டான ஆசை அந்த பெண்ணை திருமணத்தின் மூலமாக அடைந்து கொண்டு அதன் மூலமாக தன் வாழ்க்கையை கற்புநெறி மிக்கதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்விலே அவர் பெண்களை ஆசைப்பட வேண்டும். பிள்ளைகளின் மீது உண்டான ஆசை என்பதும் கல்யாணம் முடித்து விட்டால் குழந்தை பேற்றின் மீது எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அதுவும் ஆண் குழந்தைகளின் மீதுதான் அதிகம் ஆசைப்படுகிறோம். அதனாலே அல்லாஹ் பொதுவாக உலகிலே பெண் குழந்தைகளை காட்டிலும் ஆண் குழந்தைகளின் மீது பிரியம் என்பது இருக்கிறது. எனவேதான் பனீன என்று சொல்லி காட்டுகிறான். ஆண் குழந்தைகளுடைய அந்த பிரியத்தை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
குழந்தைகள் என்பது தன் ஆண்மையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டியோ அல்லது பெருமை அளிப்பதற்காக வேண்டியோ அவர்கள் புத்திர பாக்கியத்தை விரும்பக்கூடாது. குழந்தைகளை எதற்காக வேண்டி அவர்கள் விரும்ப வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிருல் வலூதல் வதூத, தஸவ்வஜுல் வலூதல் வதூத, நீங்கள் அதிக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய கணவனின் மீதும் பிள்ளைகளின் மீதும் அதிகம் அன்பு செலுத்தக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை கியாமத் நாளிலே என்னுடைய உம்மத்துகள் அதிகமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை பெருக்க வேண்டும் என்ற உணர்வில், உம்மத்தை முஹம்மதியாவுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற உணர்விலே குழந்தைகளை ஆசைப்படுவது என்பது அது ஆகமான ஆசை. ஆண்மையை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்லது பகத்திற்காகவோ புகழுக்காக வேண்டிய பிள்ளைகளை விரும்பக்கூடாது. அதே போன்று அழகான குதிரைகளை எல்லாம் அடையாளமிடப்பட்ட குதிரைகள் என்று எல்லாம் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, குதிரைகள் என்று சொல்லுகிற போது இன்று பொதுவாக வாகனங்கள் தானே. வாகன குதிரைங்கிறது அன்றைய உலகிலே நமக்கு ஒரு வாகனத்திற்கான குறியீடு. இன்று காரினுடைய மோகம், பென்ஸ் காரு, BMW காரு, அடிக்கடி கார்களை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய செல்வந்தர்களை நம்ம பார்க்கிறோம். காரின் மீது புது புது மாடல் வரும்போது அதை வாங்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த வாகனங்களின் மீது உண்டான ஆசை என்பது நம்முடைய கௌரவத்தை காட்டுவதற்காக வேண்டியோ பெருமை அளிப்பதற்காக வேண்டியோ இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நம்முடைய போக்குவரத்து பயன்பாட்டிற்காக, நல்ல நோக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்று இருக்க வேண்டும். அடுத்தவள் அன்னாமி என்று அல்லாஹ் சொல்கிறான். கால்நடைகள் என்று சொன்னால் ஒட்டகம், அது ஆடு, மாடு, இவைகளை எல்லாம் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக கால்நடை பண்ணைகளை வளர்ப்பது என்பது உலகத்தில் ஒரு முக்கியமான தொழில். கிராமப்புறங்களிலே விவசாயிகள் பெரும்பாலும் அவர்கள் கால்நடை பண்ணைகளை வைத்து, அரபுகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒட்டக மந்தைகள், ஆட்டு மந்தைகள், அதே போன்று மாட்டு மந்தைகள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே அதே போன்று கால்நடைகளை வைத்து கால்நடைகளுடைய நேசத்தை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எதிரியாக அல்லாஹ் சொல்கிறான், வல் ஹர்ஸ், விளையும் நலன்களுடைய பிரியத்தையும் அதிகமாக்கப்பட்டிருக்கு. இடையில வருது வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் ஸஹபி வல் ஃபில்லா, பெருவாரியான தங்கம் வெள்ளி குவியல்களுடைய பிரியத்தையும் அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. மண்ணையும் ஆசைப்படுகிறான் மனிதன், பொன்னையும் ஆசைப்படுகிறான். ஆசைப்படுவது என்பது குற்றமல்ல, அந்த ஆசைக்கு ஒரு எல்லையை வகுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பார்க்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிற போது சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனூ கல்லதீன ஆதவு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை துன்புறுத்தியவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபபர்ரஅல்லாஹு மிம்மா காலூ, அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சுமத்திய அவதூறுகளில் இருந்தெல்லாம் மூசா நபியை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினார். வகான இன்தல்லாஹி வஜீஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கண்ணியத்திற்குரியவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை துன்புறுத்தியவர்கள் யார்? யூதர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கட்டளை இருக்கிறான், நீங்க யூதர்களை போல ஆயிராதீங்க. இந்த தலைப்பை எப்படினாலும் பேசலாம். இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ் இந்த கருத்தை எனது உள்ளத்திலே போடுகிறான். எனவே அந்த அடிப்படையிலே பேசுகிறேன். யூதர்களுடைய பொதுவாக உணர்வுகளுக்கு எல்லை வகுக்கும் இஸ்லாம் உணர்வுகளை ஆசைப்படக்கூடாது என்று சொல்லவில்லை, அந்த ஆசைக்கு ஒரு எல்லை இடுகிறது. இது அல்லாஹ்வுடைய வரையறைகள், இதை மீற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எல்லைகளை மீறுவதிலேயே உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு சமூகம் யூத சமூகம் தான்.
குர்ஆன் முழுவதும் நாம் பார்க்கிறோம். 132 இடங்களிலே பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். திருக்குர்ஆனிலே அதிலும் குறிப்பாக அதனுடைய 2ஆம் அத்தியாயமான சூரத்துல் பக்ராவிலே நிரம்ப பனு இஸ்ராயல்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பனு இஸ்ராயல்கள் தான் யூதர்கள். பனு இஸ்ராயல்கள் யார்? இஸ்ராயலின் மக்கள் பனு இஸ்ராயல்கள். இஸ்ராயல் யாருடைய பெயர்? ஹஜரத் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய திருப்பெயர். ஹீப்ரு மொழியிலே இஸ்ரா என்று சொன்னால் அப்து அடிமை என்று பொருள், ஈல் என்றால் அல்லாஹ் என்று பொருள். இன்னொரு அர்த்தமும் இஸ்ரா என்பதற்கு சஃபுவத் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பொருள் இருக்கிறது. ஈல் என்று சொன்னால் அல்லாஹ் என்று பொருள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற அர்த்தம், அல்லது அல்லாஹ்வுடைய அடிமை என்ற பொருளை தருகின்ற வார்த்தை, அந்த அர்த்தம் அதற்கு இருக்கிறது. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய திருப்பெயர் தான் இஸ்ராயேல் என்பது. சரி, யா பனி யாக்கூப்னு சொல்லியிருக்கலாம்ல, அவங்களுக்கு யாக்கூப்னு ஒரு பேர் இருக்கத்தான் செய்யுது. அந்த பேரை தவிர்த்துட்டு அல்லாஹ் தஆலா யா பனி இஸ்ராயேல் என்று ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், பேர் வச்சோம்னா ஒரு அர்த்தம் திருத்தமா வைக்கணும். அன்பிற்குரியவர்களே, இந்த பேரில் உள்ள அந்த கருத்துக்களை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பேரை சொல்லி அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். உங்க அத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுடைய மூதாதையராக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அவருடைய பெயரே இஸ்ராயேல், அல்லாஹ்வுடைய அடிமை என்று பெயர், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று பெயர், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர் அவர். அவருடைய அந்த அழகிய குணங்களால் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எனவே நீங்களும் அல்லாஹ்விற்கு அடிமைகளாக வாழ வேண்டும். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிற தரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிக்கு உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அல்லாஹ் தஆலா யா பனி யாக்கூப் என்று சொல்லாமல் யா பனி இஸ்ராயேல் என்று சொல்கிறார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, யூதர்கள் அப்படி நடந்து கொண்டார்களா? அல்லாஹ் அந்த யூதர்களை போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொல்லை கொடுத்தாங்களே, அவங்கள மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்றாங்க. யூதர்களை போல ஆயிராதீங்க, ஏன்னா அவங்க எதுலையுமே கரெக்டா இல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 பிள்ளைகள் தான் யூதர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து 12 பிள்ளைகள். அவங்களுடைய தொடக்கமே பாருங்க சரியில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவருடைய தந்தை அவர் மீது அதிகம் அன்பு செலுத்துகிறார் என்பதை பொறாமைப்பட்டு தன் தந்தையிடத்திலே ஒரு விதமாக தந்திரம் செய்து அவரை காட்டிற்கு அழைத்து சென்று கிணற்றிலே தள்ளி கொல்ல முற்பட்டார்கள். பிறகு அவருடைய சட்டையை கலட்டி அதிலே ஒரு ஆட்டை அறுத்து இரத்தத்தை தடவி இப்படி காட்டிலே இருக்கக்கூடிய ஓநாய் அவர்களை சாப்பிட்டு விட்டது என்று சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள்ட்ட அவன் ஒண்ணு செய்வான், இன்னொன்னு சொல்லுவான். இன்னைக்கு பாருங்க யூதர்களுடைய போக்க பாருங்க. அன்பிற்குரியவர்களே, அவர்கள் பல்வேறு விதமான தவறுகளை செய்துவிட்டு நாடகம் ஆடுவார்கள். அது இன்றும் தொடர்கிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வல தஜிதன்னஹும் அஹ்ரஸ அன்னாஸி அலா ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் மீது அதிகம் மோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள், பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். குர்ஆன்ல இந்த அளவுக்கு வருது, லவ் அம்மரு அல்ஃபஸனா, 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார். இன்னைக்கு ஈரானுடைய அதிபர் அங்கே அமெரிக்க கப்பல் வந்து நின்றதற்கு பிறகு எந்நேரத்திலும் ஈரானுடைய மண்ணிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் தொடுக்கும் என்று தெரிந்திரும் கூட அவர் வளமையான அதே கட்டிடத்திலே இருந்தார். மரணத்தை பயப்படவே இல்லை. முஸ்லிம்களுடைய வரலாறு மரணத்தை பயப்படாத வரலாறு, மரணத்தை ஆசைப்படக்கூடிய வரலாறு. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், எத்தஹிதமின்கும் ஷுஹதா, உங்களில் இருந்து இறை போராளிகளை உருவாக்குவதற்காக வேண்டி நாம் போரை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறோம் என்று ஒரு வசனத்திலே சொல்வதை போல அல்லாஹ்விற்காக தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாராகிற கூட்டம் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த திருக்கூட்டம். ஆனால் யூதர்களுடைய பண்பு 1000 வருஷம் கொடுக்கப்படணும் விரும்புவான். துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஆசை. அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே வாழலாம்,
வாழ்வதை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் விரும்பலாம். ஆனால் எல்லா வகையிலும் அவர்களுடைய அந்த மோசடிகள் தொடர்ந்தது என்று பார்க்கிறோம். வணிகத்திலே அவர்கள் வட்டியை ஹலாலாக்கினார்கள். உலகத்துல வட்டியை ரொம்ப பெரிய அளவுக்கு இன்னைக்கும் உலகத்துல வட்டி தொழிலை வளர்த்தவர்கள் யூதர்கள். அதே போன்று யூதர்கள் வாழுகிற பகுதிகளில் எல்லாம் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியம் செய்தார் என்று அவர் ஒரு நபியின் மீது அவதூறு சொல்லிவிட்டு உலகில் சூனியத்தை பரப்புகின்ற வேலையை போர்க்களத்திலே பலர் அவர்கள் ஆயுதங்களோடு எதிரியை நேருக்கு நேர் சந்திக்க வருகிற போது இவர்கள் சூனியத்தால் எதிரிகளை போர்க்களத்திலே வெற்றி கண்டார்கள் என்பது அவருடைய வரலாறு. அதே போன்று நபிமார்களை கொலை செய்வது, வாக்குறுதியை மீறுவது, எந்த ஒப்பந்தம் போட்டாலும் உடைச்சிருவான். இப்ப நம்ம வாழ்க்கையிலே எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது, எத்தனை ஒப்பந்தங்களை பார்த்திருக்கோம். ஒப்பந்தம் போட்டு முடிச்சுட்டாங்கன்னா திரும்ப ஒரு பக்கம் அன்னைக்குதான் கையெழுத்தாகி இருக்கும், அது கையெழுத்தாகிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்த அடிச்சுக்கிட்டு இருப்போம். அன்பிற்குரியவர்கள் ஈவிரக்கமற்றவர்கள். கோபத்துக்கு பொதுவா உணர்வு என்பது என்னன்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திற்கு அல்லாஹ் ஒரு பேரை அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையினுடைய மாதம். பொறுமை என்று சொன்னால் என்ன? அரபியிலே ஹவ்ஸுன் நஃப்ஸ், நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதம், செல்ஃப் கண்ட்ரோலை உருவாக்கக்கூடிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாஹிது அன்ஃபுஸகும் பில் ஜூஇ வல் அத்ஷி, உங்களுடைய நஃப்ஸோடு நீங்கள் பசியை கொண்டும் தாகத்தை கொண்டும் போராடுங்கள். இன்னல் அஜ்ர ஃபீ தாலிக கஅஜ்ரில் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ். இந்த பசியோடும் தாகத்தோடும் நீங்கள் உங்கள் மனதோடு போராடுகிற அந்த போராட்டத்திற்கு கிடைக்கின்ற கூலி என்ன தெரியுமா? இறை போரிலே போராடக்கூடிய போராளிக்கு கிடைக்கின்ற கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்போது ரஜனா மின் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பரி, சிறிய யுத்தத்திலிருந்து பெரிய யுத்தத்தை நோக்கி திரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த பெரிய யுத்தம் எதுனா மனதோடு போராடுகிற போராட்டம். உலகத்துல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சக்திகள் என்று சொன்னால் நஃப்ஸ், சைத்தான் தான் தீய சக்திகள். இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீய சக்திகள் எது என்று சொன்னால் நஃப்ஸும் சைத்தானும் தான். அன்பிற்குரியவர்களே, நஃப்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, யஹ்யா உலூமுத்தீனிலே அதற்கு அழகான விளக்கம் கொடுக்கிறார்கள். நஃப்ஸ், ரூஹு, கல்பு என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நஃப்ஸ் என்பது என்னவென்று சொன்னால் அது குவத். நஃப்ஸுக்கு இன்னொரு அர்த்தம் ஷஹவத்துன்னு வைக்கலாம், ஆசை. ஷஹவத் என்று வருகிற போது 2 விதமான ஆசைகள் இருக்கிறது. ஷஹவத்துல் பத்ன், ஷஹவத்துல் ஃபர்ஜ். வயிற்றின் ஆசை, தனது மர்ம உறுப்பின் ஆசை. ஷஹவத்துல் பத்ன், ஷஹவத்துல் பத்ன் என்று சொன்னால் பசியை எடுத்துக் கொள்ளலாம். ஷஹவத்துல் ஃபர்ஜ் என்று சொன்னால் காமம். அன்பிற்குரியவர்களே, இந்த காமத்தை தூண்டுகிற வேலையை, பசியை தூண்டுகிற வேலையை நஃப்ஸ் தான் செய்கிறது. எனவே நஃப்ஸை அடக்க வேண்டும். காமத்தை நஃப்ஸை அடக்குவது என்று சொன்னால் காமத்தை அடக்குவது. பசிதான் எல்லா விதமான தீமைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகில் இல்லை கலாட்டா என்று சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காகத்தான் பல குற்றவாளிகள் தேடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தின் பசியை, தனது பசியை, தனது உறவினர்களுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக. அன்பிற்குரியவர்களே, அப்ப பசி என்பது பல்வேறு தவறுகளுக்கு காரணமாயிரும். ஆனா அந்த பசியை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதீமு கர்அ பாபில் ஜன்னதி பில் ஜூஇ வல் அத்ஷி. பசியை கொண்டும் தாகத்தை கொண்டும் சொர்க்கத்தை தொடர்ந்து தட்டிக் கொண்டே இருங்கள். கைஃப நுதீமு கர்அ பாபில் ஜன்னா,
சகாபாக்கள் கேட்கிறாங்க, எப்படி நாங்கள் சொர்க்கத்தினுடைய கதவை தொடர்ந்து தட்டுவது என்று கேட்ட போது, வில் ஜூயி வல் லத்திசி, பசியை கொண்டும் தாகத்தை கொண்டும் தட்டுங்க. நல்லா ஹதீஸ்ல பாக்குறோம், தீய சக்திங்கிறது என்ன? நப்சும் சைத்தானும் தான். சைத்தானை தடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழி என்ன? இன்ன சைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, சைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். பலையுகு மஜாரிஹி வில் ஜூயி வல் லத்ஷி, அவன் ஓடும் இடங்களை, அந்த இரத்த நாளங்களை எல்லாம் பசியை கொண்டும் தாகத்தை கொண்டும் நீங்கள் தடுங்க. நப்சுங்கிற ஒண்ணு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான் மனுஷனுக்குள்ள, அது ஆன்மான்னு சொல்றோம். அன்பிற்குரியவர்களே, அந்த ஆன்மா இருக்கிறதே மனிதனை கெடுத்து விடும். மனுஷன் மனம் போன போகல போகக்கூடாது. அஃபரைத்த இலாஹு ஹவாஹு, திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான், தங்களுடைய கடவுளாக மனோ இச்சையை ஆக்கி கொண்டவர்களை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நமக்கு இலாகாக யாரை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹை தான் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், மனோ இச்சைகளை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது இருக்கிறதே, நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சூஃபியாக்கள் விளங்குகிற விதத்திலே ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஹார்ட் ஆஃப் மந்த், மாதங்களின் இதயம் இந்த ரமலானுடைய மாதம். இதயம் என்பது உடலினுடைய முக்கியமான உறுப்பு. அந்த இதயம்தான் உடலினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தத்தை பீச்சி அடிக்கிறது. இரத்தம் அங்கிருந்துதான் சப்ளை ஆகிறது. எனவே ரமலானுடைய மாதம் இருக்கிறது, இது எல்லா மாதங்களுடைய இதயம். இந்த மாதத்திலே நாம் எந்த அளவிற்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி பக்குவம் அடைகிறோமோ, பயிற்சி பெறுகிறோமோ, அதனுடைய பிரதிபலிப்பு மற்ற மாதங்களிலும் எதிரொலிக்கும். அதனால்தான் சூஃபியாக்கள் அல்லாமா முஜத்தித் அல்ஃபே சானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு வணக்கத்தை ரமலானில் ஒருத்தர் தொடர்ந்து செய்யக்கூடிய வளமையை உண்டாக்கி கொண்டால் வருடம் முழுவதும் அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குகிறான் என்று சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, ஹார்ட் ஆஃப் மந்தாக இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இது பொறுமையினுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பசியினுடைய அதிசயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹபீபே அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மகான் அவர்கள் ஒரு தடவை தனது சீடர்களோடு சில மாதங்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்திலே அவர்களுக்கு சரியா உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. ஆனா எப்ப பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. இதை ஒரு சீடர் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தவரு, என்ன நமக்கு என்ன சாப்பாடும் சரியா கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல, என்ன நம்ம சுகத்தை அனுபவிச்சுட்டோம் அந்த பயணத்துல. ஆனா நம்மளுடைய குருநாதர் அவர்கள், ஷேக் அவர்கள் தொடர்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்களே. அல்ஹம்துலில்லாஹ் என்பது சுக்ரை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்களே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு மகானவர்கள் ஹபீபே அஜமி ரஹ்மத்துல்லாஹி கேட்டுட்டாங்க, நமக்கு சரியா சாப்பாடே கிடைக்கலையே, சரியா தண்ணி கூட கிடைக்கலையே, ஆனா நீங்க தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. அப்ப சொன்னாங்களா, தம்பி நீங்க சாப்பாட்டையும் தண்ணீரையும் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு வச்சுட்டீங்களோ, பசி எடுக்கிறதா உங்களால சாப்பிட முடியுமா? தாகம் எடுக்கிறதா உங்களால தண்ணீர் அருந்த முடியுமா? எப்படி உணவும் தண்ணீரும் அல்லாஹ்வுடைய அருட்கொடையோ, அதே போன்று பசியும் தாகமும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. எனக்கு இந்த பயணத்திலே அடிக்கடி உணவு கிடைக்கவில்லைதான், அதிகமான நேரங்களில் தண்ணீர் கிடைக்கவில்லைதான். உணவு கிடைக்காவிட்டாலும் பசி எடுத்தது, தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் தாகம் எடுத்தது. எனவே தாகமும் பசியும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதற்காக வேண்டி நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தேன் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, மனுஷனை அழிக்கக்கூடிய தீய சக்திகள், பாவத்தின் பக்கம் இழுத்தாட்டக்கூடிய தீய சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா நப்சும் சைத்தான் தான். நம்ம மனசு நம்மளை கெடுத்துப்படும், சைத்தான் நம்மளை கெடுத்துருவான். இந்த ரெண்டையும் அடக்கிறதுக்கு வழி ரெண்டு வழியைத்தான் இருக்கு. நப்ச படைச்சிட்டு அல்லாஹ் பல்வேறு விதமான படைச்சிட்டு அல்லாஹ் தஆலா நான் யாருன்னு கேட்டப்ப நான் தான், நீ தான் இருந்துச்சு, வழியிலே சொல்லல. நெருப்புல எல்லாம் போட்டான் அல்லாஹ், எத்தனையோ அதாவுகளை செஞ்சு பார்த்தா அந்த நப்சை அடங்கவே இல்லை. கடைசியில பசியால அல்லாஹு தஆலா அந்த நப்சை சோதித்த போதுதான் அந்த பசியின் மூலமாகத்தான் நப்சு இறைவனுக்கு கட்டுப்பட்டது என்று பார்க்கிறோம். எனவேதான் பசியை நமக்கு இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்.
நப்சை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டியும் சைத்தானை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டியும். இன்னொன்று என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய திக்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மூமின யுல்லி ஷைத்தானஹு கமா யுல்லி அஹதுக்கும் பைரஹு ஃபீ ஸஃபரிஹி. நிச்சயமாக ஒரு மூமின் தன்னுடைய சைத்தானை மெலிய வைக்கக்கூடியவனாக இருப்பான். கமா யுல்லி அஹதுக்கும் பைரஹு ஃபீ ஸஃபரிஹி. உங்களில் ஒருவர் தனது ஒட்டகத்தை தனது பயணத்திலே மெலிய வைப்பதை போல. அந்த காலத்துல ஒட்டகத்துல ஏறிக்கிட்டு பயணம் மேற்கொண்டா சில மாதங்கள், 6 மாசம் 7 மாசம் பயணம் போயிட்டு திரும்பி வரும்போது ஒட்டகம் மெலிஞ்சு போயிருக்கும். எப்படி ஒட்டகத்தை பயணத்தில் அந்த ஒட்டக பயணிகள் மெலிய வைப்பார்களோ அதே போன்று சைத்தானை மூமின்கள் மெலிய வைப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஹ்யா உலூமுத்தீன்ல தான் அந்த சம்பவங்கள்லாம் வருது. கைஸ் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு தடவை சைத்தான் வந்து பேசலாம். அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த சைத்தான் பேசுறானாம். ஆனா தகல்து ஃபீக மிஸ்ரல் ஜசூரி, உங்களுக்குள்ள நான் நுழையும் போது ஒரு ஒட்டகத்தை போல உள்ள நுழைஞ்சேன். இப்ப என்னாச்சு? ஆன மிஸ்ரல் முஸ்பூரி, இப்ப நான் சிட்டுக்குருவி மாதிரி சுருங்கி போயிட்டேன். எதனாலன்னு கேட்டாங்க. விமாதா, ஏன் இப்படி ஆயிட்டேன்? சொன்னா துதிபலி திக்ர் இல்லா, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நீ என்னை உருக்கி விட்டாய். அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு காரியத்தை நாம் மேற்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு மேற்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃப்ல மனுஷனை கெடுக்கக்கூடியது பெண் ஆசை. அதுக்கு அல்லாஹ் தஆலாவை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள் சொல்வதை போல இஸ்லாம் சாக்கடைகள், அதாவது கொசுக்களை கோவிப்பதில்லை, சாக்கடைகளே உருவாகக்கூடாது என்று விரும்பக்கூடிய மார்க்கம். தீமைக்கு வழிவகுக்கக்கூடிய அனைத்தையும் தடை செய்யக்கூடிய மார்க்கம். ஜினா செய்யாதீங்கன்னு குர்ஆன்ல வரல. லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள் நல்லா சொல்றோம். அன்பிற்குரியவர்களே, விபச்சாரத்தின் பக்கம் தள்ளக்கூடியது எது? கெட்ட பார்வை. அதனால குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளும் நமக்கு சில செய்திகளை சொல்லும். எந்த ஒரு செய்தியையும் ஆண்களுக்கு என்று சொல்லப்பட்டால் அது பெண்களுக்கும் தான். ஆனால் குர்ஆனிலே கண்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வருகிற போது ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் அல்லாஹ் சொல்கிறார். குல்லில் மூமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபரு ஃபுரூஜஹும். மூமின்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய கண்களை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். குல்லில் மூமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய கண்களை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று தனித்தனியாக அல்லாஹ் சொல்றான்டா. கற்பொழுக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு உலகமே இன்னைக்கு சீரழிந்து போயிருப்பதற்கு காரணம் என்ன சொன்னா, கண்களில் நல்ல பார்வை இல்லாமல் போய்விட்டது. கிதாபுகள்ல எழுதுறாங்க, நமக்கு ஹுஸ்னே காத்திமா, கலிமாவுடைய மரணங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவா அந்த காலத்துல நமக்கு எங்க அத்தா மௌத்தா போகும்போது கலிமா சொல்லிட்டு மௌத்தானாரு, எங்க நானி கலிமா சொல்லிட்டு மௌத்தா போச்சு, பரவலா கேள்விப்படுவோம். இப்பதான் பாருங்க, கலிமாவுடைய மரணங்களே பார்க்க முடியல, சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம்? காலமெல்லாம் அவர்களுடைய அந்த பார்வைகள் ஹராமானதை பார்ப்பதினால் கலிமாவுடைய மரணங்கள் இல்லாமல் போய்விட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் நظر சஹமும் மஸ்மூம் மின் சிஹாம் இப்லீஸ். கெட்ட பார்வை என்பது சைத்தானுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்புகளில் இருந்து ஒரு அம்பு. பமன் தரக்கஹா மகாஃபதி, யார் அந்த கெட்ட பார்வையை என்னுடைய பயத்தின் காரணமாக விட்டு விடுகிறானோ அபுதல்து லஹு ஈமானன், அதை நான் ஈமானாக மாற்றி தருவேன். யஜிது ஹலாவத்தஹு ஃபீ கல்பிஹி, அதனுடைய சுவையை அவர் அவருடைய உள்ளத்தில் பெற்றுக் கொள்வார். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஸ்காத்துல் மசாபிக்கு ஷரஹ் எழுதுகின்ற போது அவர்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு யாரு தன் கண்ணை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, ஹராமான பார்வையிலிருந்து தன்னுடைய கண்களை தடுத்துக் கொண்டாரோ, அவருக்கு ஈமானுடைய மரணம், கலிமாவுடைய மரணம் நசீபாகும். ஏன்னா யார் அல்லாஹ்வுடைய பயத்தினால் கெட்ட பார்வையை விட்டு விட்டாரோ அவருக்கு ஒரு ஈமானை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த சுவை அவருடைய உள்ளத்துல தெரியுங்கிறாங்க. பொதுவா அல்லாஹ் ஒருத்தருக்கு ஈமானுடைய சுவை ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சிருன்னு சொன்னா அந்த அடுத்து புடுங்கப்படாது. லேசா ஈமானுக்குள்ள வர்றது ஒண்ணு இருக்கு, ஒரு நிலை இருக்குது, அந்த ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல,
ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் சலாசும், உலகத்துல எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். பெண்களை ரொம்ப பிடிக்கும், அது போல நறுமணம் பிடிக்கும். ஆனா குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண்கு வச்சு தொழுகையில இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த ஈமானுடைய சுவை, ஈமான் இதயத்திற்கு வருவது என்பது வேறு, ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வது என்பது இன்னும் உச்ச நிலை. அது ஒரு மனிதருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டுரும். இந்த ஹதீஸ்ல மறைமுகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் கெட்ட பார்வைகளை விட்டும் தங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும், கலிமாவுடைய மரணம் அவர்களுக்கு நசீபாகும் என்பதை முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கமாக தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த ஆயத்தை திருக்குர்ஆன் ஷரீஃப்ல நம்ம பார்க்கும் போது, ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலா, தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். குர்ஆனுடைய ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தொடர்ந்து அதை சொன்னான்னா அந்த முன்னால் சொன்ன அந்த விஷயத்திற்கான வழிமுறை அடுத்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனூ மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டு அல்லாஹ் சொல்றான், வ கூனூ மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் நல்லோர்களோடு ஆகிவிடுங்கள். இதுக்கு விளக்கம் எப்படின்னு சொன்னா, நீங்க தக்வா உடையவர்களா ஆகணும்னா நல்லோர்களோடு தொடர்பு வரணும். முதல்ல சொல்லப்பட்டது நமக்கு வேண்டிய விஷயம் தக்வா, அதுக்கு வழியை அடுத்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுதான் கூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லோர்களோடு ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி வஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் என்ற அந்த ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவது வஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸாக்கிராத், கற்பொழுக்கம் யாருக்கு வரும்னா, யார் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். திக்ரு தான். அப்ப இறைவனுடைய திக்ரு இருக்கு பாருங்க, சொன்னல சைத்தானை ஒடுக்கக்கூடியது, சைத்தானை கட்டுப்படுத்தக்கூடியது, நப்சை அடக்கக்கூடியது எதுன்னு சொன்னா பசியும் தாகமும் அடுத்து அல்லாஹ்வுடைய திக்ரு தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல் மூமின யும்லி ஷைத்தானஹு, ஒரு மூமின் தன்னுடைய சைத்தானை பயணத்திலே ஒரு பயணி தன் ஒட்டகத்தை மெலிய வைப்பதை போன்று மெலிய வைப்பார். எப்படி மெலிய வைக்கணும்? அல்லாஹ்வுடைய திக்ரால் மெலிய வைக்கணும். யஹ்யா உலுமுத்தீன்ல ஒரு சம்பவத்தை காட்சிப்படுத்துறாங்க. இல்தகா ஷைத்தானானி, 2 சைத்தான்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். 2 சைத்தான்ல ஒரு சைத்தான் சமீன், ரொம்ப குண்டா இருந்தான், கொழுத்து போயிருந்தான், தலையில எண்ணெய் தேய்ச்சிருந்தான், ட்ரெஸ் உடுத்திருந்தான். அதே போல ஆளும் குண்டா இருக்கிறான், ஆடைகளும் அணிஞ்சிருக்கான், தலையில எண்ணெயும் தேய்ச்சிருக்கான். இன்னொரு சைத்தான் மஹ்சூல், மெலிந்து போயிருந்தான், அவனுக்கு ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருந்தான், தலையெல்லாம் பரட்டையா இருந்துச்சு. அப்ப அந்த குண்டா இருக்கிற சைத்தான் ஒல்லியா இருக்கிற சைத்தானை பார்த்து கேட்டானா, மாலக்கையா மஹ்சூல், ஏன்டா இப்படி மெலிஞ்சு போயிருக்கிற, என்னடா காரணம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறான். அதுக்கு அந்த சைத்தான் பதில் சொல்றான், நான் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்டா, அவன் சாப்பிட்டா பிஸ்மில்லா சொல்றான், எனக்கு சாப்பாடு இல்லாம போயிருது. அவன் குடிச்சா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறான், எனக்கு குடிபானம் இல்லாமல் போய்விடுகிறது. அவன் ஆடை அணிந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறான், எனக்கு ஆடை இல்லாமல் போய்விடுகிறது. அவன் எண்ணெய் வைத்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறான், எனக்கு எண்ணெய் இல்லாம போயிருது. அதனாலதான் நான் இப்படி மெலிஞ்சு போய் தலை பரட்டையோட ஆடை இல்லாம இந்த அலங்கோலமான காட்சியில இருக்கிறேன்னு சொன்னப்ப அந்த குண்டா இருக்கிற சைத்தான் சொன்னான், நானும் இருக்கிறது ஒரு முஸ்லீம் தான், அவன் சாப்பிட்டா பிஸ்மில்லா சொல்றதே இல்லை, எனக்கு தாராளமா பிஸ்மில்லா கிடைக்குது, எனக்கு உணவு கிடைக்குது, எனக்கு அவன் குடிச்சா பிஸ்மில்லா சொல்றது இல்ல, தாராளமா எனக்கு குடிபானம் கிடைக்குது, அவன் என்ன தேய்ச்சா பிஸ்மில்லா சொல்றது இல்ல, எனக்கு என்ன தாராளமாக கிடைக்கிறது, அவன் உடை அணிந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வதில்லை, எனக்கு தாராளமாக உடைகள் கிடைக்கிறது, அதனால செழிப்பா இருக்கேன்னு சொன்னானா. அன்பிற்குரியவர்களே, அப்ப பசியின் மூலமாக, தாகத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாகத்தான் நாம் சைத்தானுக்கும் நப்சுக்கும் எதிராக செயல்பட முடியும். இன்னைக்கு அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான். இப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்துல
10%, 5% பேரளவுக்கு முஸ்லீமா இருக்கிறது. 5% முஸ்லீம், 10% முஸ்லீம். இப்ப வார முசல்லி இருக்காங்க, வருஷ முசல்லி, ஹோல்சேல் முசல்லி. அந்தந்த வக்துக்கு வந்து தொழுதுட்டு போனா அவர் ரீட்டைல் முசல்லி. இசாவுல வந்து 5 நேரத்தையும் சேர்த்து தொழுது அவர் ஹோல்சேல் முசல்லி. தொழுகிறது அது நடக்குது. சில டவுன்கள்ல, நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நைட்ல வந்து வியாபாரிகள் ரொம்ப நேரம் தொழுதுகிட்டு இருப்பாங்க. தூத்துக்குடியில நான் உஸ்தாதா இருக்கும்போது இந்த காட்சியை பார்த்திருக்கேன். 5 நேரத்துலையும் மொத்தமா சேர்ந்து தொழுகிறேன் 5 நேரம் அப்படிம்பாங்க. அன்பிற்குரியவர்களே, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தா, நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கு. ஏதோ சந்தர்ப்பத்துல கலாவாகிறதுங்கிறது வேற. அன்பிற்குரியவர்கள், நாமளே நாடி அதை கலாவாக்க கூடாது. அப்ப இஸ்லாத்துல முழுமையா 100% நுழையணும். பள்ளிவாசல் இருக்கும்போது மட்டும் நான் முஸ்லீம், வெளியில கடைவீதியில முஸ்லீம் இல்லை. நான் வீட்டிலே முஸ்லீமாக இருப்பேன், நாட்டிலே முஸ்லீமாக இருக்க மாட்டேன் என்று இருக்க முடியாது. அதே போல சைத்தானுடைய வழியை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இப்ப 100% மூமின்களாக ஆகிறதுனா என்ன? அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது, அல் ஈமானு பிலுவும் வ சபீன சோபா, ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. அந்த 70 சொச்சம் கிளைகளிலும் நுழைந்து விடுவதற்கு பேர் தான் ஈமானிலே முழுமையாக நுழைஞ்சது. அப்ப வைகைக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 70 சொச்சம் கிளைகளை ஒரு தனி நூலா தொகுத்திருக்காங்க. மணிக்கணக்கில் பேசணும். உலமா பெருமக்கள் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த 70 சொச்ச விஷயங்களையும் 5க்குள்ள அடைக்கிறாங்க. 1வது அக்காயிது, கொள்கைகள். கொள்கையில சுன்னத்துல் ஜமாத் கொள்கையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். தவறான புதிய கொள்கைகள், வழிகேடான கொள்கைகள்ல நம்ம சிக்கிக்க கூடாது. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, மலக்குமார்களை பற்றி, வேதத்தை பற்றி, மறுமையை குறித்து நல்ல நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் உருவாக வேண்டும். நம் அகீதாவை நம்ம சரியாக்கணும். அது முதல் கடமை. 2வது இபாதாத், வணக்க வழிபாடுகள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த 4 கடமைகளையும் சரிவர செய்யணும். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் அல்ல பெண்கள் எந்த அளவுக்கு தொழுதுருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க தொழுதுருக்காங்க. இன்னைக்கு தொழுகிறதுக்கு நம்ம 20 ரக்காயத்து தொழுகிறதுக்கு சோம்பல் படுறோம். 8 ரக்காயத்தா சுருக்கிட்டோம் பல இடங்கள்ல. எட்வர்ட் லேனின்னு சொல்லக்கூடிய ஒரு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் சொல்றாரு, நான் ஒரு முஸ்லீம் வியாபாரி என்னை வந்து இஃப்தாருக்காக வேண்டி அழைச்சிருந்தாரு. அப்ப நான் போய் கலந்துக்கிட்டேன். கலந்து பார்க்கும்போது நல்ல கடுமையான பசியில நோன்பாளிகள் வந்து அதிக ஆகாரங்களை உட்கொள்றாங்க. உடல்லாம் சுருண்டு போயிருக்க நேரம், இவ்வளவு உணவு எடுத்துக்க கூடாது, இன்னும் இப்படி சாப்பிட்றாங்களே, இது அவங்களோட உடம்ப பாதிக்குமே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்ச நேரம் ஆனது இஷா தொழுக தராவிக நடந்துச்சு. அந்த வீட்டுல பெரிய நெருங்கிய நண்பர் போல இருக்கு, அதுக்கு தராவி வரைக்கும் இருந்திருக்காங்க. 20 ரக்காயத்து தொழுது முடிச்ச போயிட்டு தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இஸ்லாத்திலே எல்லாத்திற்கும் வழி இருக்குது. பசியில இப்படி சாப்பிடுறது இயல்பு தான். அந்த உணவை செரிக்கிறதுக்கு உண்டான வழியையும் தராவிக தொழுகை மூலமாக, ஆன்மீக பலன்கள் தராவிகள் இருக்கிறது வேற, மருத்துவ பலன்கள் இருக்கு. நம்ம ஏதோ பசியின் கொடுமையினால கொஞ்சம் அதிகமா ஓவர் ஈட்டிங் நம்ம பண்ணிட்டா கூட அது தராவிக தொழுகை அதை செரித்து நம் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அன்பிற்குரியவர்களே, திருக்குரான் ஷரீஃப், இதா குரியல் குரானு ஃபஸ்தமியூ லஹு வன்சித்து லஅல்லக்கும் துர்ஹம், குரான் ஷரீஃபை ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்க. 8 ரக்காயத்துல நம்ம போனோம்னா குரான் ஓதப்பட்டுக்கிட்டு விட்டு போறோம். குரானை புறக்கணிக்கலாமா? மற்ற லாஜிக்கு ஆதாரங்கள்லாம் வேணாம். குரானை வந்து புறக்கணிக்கலாமா? குரானை பற்றி சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிற போது என்ன சொல்றாங்க? குரான் இருக்கிறது அல்லாஹுடைய, எப்படி ஒரு காந்தம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இரும்பு துகள்களை எல்லாம் கவர்ந்து இழுத்துக் கொண்டு வருமோ, அதே போன்று அல்லாஹுடைய அருளை இழுத்துக் கொண்டு வந்து சேர்க்கிற காந்தம் திருக்குறான். எனவே நாம் கொள்கை வணக்க வழிபாடுகளிலே சரியா செய்யணும். அதே போல சில பேர் தொழுகிறதெல்லாம் கரெக்டா தொழுதுருவாங்க. ஜக்காத்து கொடுக்கறது வெளியில கேள்விப்பட்டது, அந்த மாசத்துக்கு ஜமாத்துக்கு போயிடுறான், காசு கேட்டு யாரும் வந்துருவாங்க. சில பேர் அப்படி இருக்காங்க, எல்லாரும் இல்ல, அப்படி சில பேர் அப்படி இருக்காங்க. அன்பிற்குரியவர்களே, அப்ப ஜக்கா, அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா 82 இடங்கள்ல குர்ஆன்ல அகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று 2ஐயும் இணைச்சல் சொல்றான். 3 விஷயங்கள் மட்டும்தான் குர்ஆன்ல ஜோடி ஜோடியா சொல்லப்பட்டிருக்கு.
ஒண்ணு அக்கீமு ஸலாத்த வாத்து ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்க. அடுத்து அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்விற்கும் கீழ்ப்படிந்து நடங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்க. மூணாவது விஷயம் அனிஸ்குருளி அடிவாளி தைக்க, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்க. முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க, இந்த ஜோடியா சொன்ன விஷயங்கள்ல ஜோடியாத்தான் செஞ்சாகணும். ஒன்னை விட்டாலும் மற்றொன்றையும் விட்டதாக கருதப்படும். ஒருத்தர் நல்லா தொழுகிறாரு, ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கலன்னு சொன்னா அவர் தொழுகாதவரை போல. ஒருத்தர் அல்லாஹ்வுக்கெல்லாம் கரெக்டா வழிபட்டு நடந்துடுறாரு, ரசூலை ஏத்துக்க மாட்டாரு, ரசூலை புறக்கணிக்கிறாருன்னா அவர் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்ளாதவரை போல. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார், பெற்றோர்களை புறக்கணிக்கிறார் என்று சொன்னார், அவர் அல்லாஹ்விற்கும் நன்றி செலுத்தாதவரை போல என்று தஃசீர்களில் எழுதுவதை பார்க்கிறோம். எனவே வணக்க வழிபாடுகள்ல ஜகாத்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உம்மத்தினுடைய ஏழை எளியவர்களுடைய வாழ்விற்கு வழிவகுக்கூடியது, இந்த உம்மத்தை தலைமுறை செய்யக்கூடியது. தொடர்ந்து செல்வந்தர்கள் ஜக்காத்தை மட்டும் கணக்கிட்டு கொடுத்து விட்டால் இந்த உம்மத்துல ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இன்னமும் சரியா கொடுக்குறவங்க நிறைய இருக்காங்க, அது மாதிரி கொடுக்காதவங்களும் நிறைய இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கொடுத்தாலும் கணக்கு வைக்காம கணக்கு போட்டு கொடுக்கறதும் கிடையாது. இது என்ன பிரச்சனைனா, மா காலத்தை ஜக்காத்து மாலம் இல்லாஹலக்கு, எந்த பொருளில் ஜக்காத்துடைய பொருள் கலந்து விடுகிறதோ அந்த பொருளை அதை அழிக்காமல் விடாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்து பொருளை அப்படியே கழட்டி எடுத்துடணும். அது ஏழைகளுக்கு அவ்வாறுக்கும் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், உங்களுடைய பொருள்களிலே ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் ஒரு ஹக்கு இருக்கிறது. அவங்களுடைய ஹக்கை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம செல்வத்துல பறக்கத்து இருக்காது. அதை புரிஞ்சுக்கிறணும். கரெக்டா கணக்கு போட்டு நம்ம அதை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். அன்பிற்குரியவர்களே, அப்ப இஸ்லாத்துல முழுமையாக நுழைவது என்பது முதல்ல அக்கீதாவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். வணக்க வழிபாடுகளை சரியாக முறையாக நிறைவேற்றணும். ஹஜ்ஜு கடமையானவங்க வயசான காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லாம அடுத்து நம்ம உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது. அன்பிற்குரியவர்களே, உரிய நேரத்துல வாய்ப்பு கிடைச்சா ஹஜ்ஜு செஞ்சிடணும். அடுத்து மூணாவது முஆஷராத், குடும்ப வாழ்க்கை. குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது சமூகவியல் தான். பல குடும்பங்கள் சேர்ந்துதான் சமூகம் மாறுது. அதுல பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. திருக்குறான்ல விரிவா அல்லாஹ் பேசுறாங்க, கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி ஹஸனா. அல்லாஹ் தன்னையே தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதை எடுத்து விட்டால் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். வபிதில் குர்பா, உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். சாஹிபில் ஜன்பி, நீங்க எங்க இருந்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க உபகாரம் செய்யணும் அப்படின்னு அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நாம் யாரிடமெல்லாம் நாம் நட்போடு உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்பிற்குரியவர்களே, அடுத்து குடும்ப வாழ்க்கையில அதை பத்தி நம்ம தனியா பேசணும்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, திருமண வாழ்க்கையில இன்னைக்கு கணவனின் மீது திருப்தி கொண்ட நிலையில் மனைவி இல்லை, மனைவியின் மீது திருப்தி கொண்ட நிலையில கணவன் இல்லைன்னு பார்க்கிறோம். வரலாற்றுல யஹ்யா இப்னு அக்ஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர், மிகப்பெரிய அறிஞர், ஆனா ஆளு கருப்பா இருப்பார், பங்கரையான தோற்றம். அவருக்கு அல்லாஹ் மிகவும் அழகு சௌந்தரியமான பேரழகா பெட்டகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மனைவியா அமைச்சு கொடுத்துட்டான். ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில இணைந்தும் பிணைந்தும் மிக திருப்தியா குடும்பம் நடத்துறாங்க. கணவனின் மீது மனைவிக்கு திருப்தி, மனைவின் மீது கணவனுக்கு திருப்தி, சந்தோஷமா வாழ்றாங்க. அப்ப கேட்டாங்க, நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்களாம், யஹ்யா இப்னு அக்ஸம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீயும் சொர்க்கவாதி, நானும் சொர்க்கவாதி. ஏங்க இப்படி சொல்றீங்க, எப்படிங்க சொல்றீங்க உறுதியா? ஏன் அழகற்ற நிலையை நீங்க பொறுத்துக்கிறீல்ல? அஸ்ஸப்ரு ஸவாபுல் ஜன்னah, பொறுமைக்கு கூலி சொர்க்கம். என்கிட்ட இருக்கக்கூடிய குறையை நீ பொறுத்துக்கிட்ட. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு எவ்வளவு கற்பனை இருக்கலாம், என் மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு என் கனவு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை அமைச்சுட்டானா அதை பொறுமையா நம்ம எடுத்துக்கணும். அதுல இருக்கக்கூடிய குறைகளை பொறுத்துக்கிறணும். அன்பிற்குரியவர்களே, திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை சபுரும் சுக்குரும். இப்ப சொன்னாங்க, என் அழகற்ற தன்மையை நீ பொறுத்துக்கிற, அதுக்காண்டி நீ சொர்க்கவாதி. நான் எனக்கு இவ்வளவு அழகான பெண்ணு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அல்லாட்ட தினமும் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு சபருனால சுவர்க்கம்னா எனக்கு சுக்குருனால சுவர்க்கம். சக்கரத்தும் அசீதன்னக்கும் சொல்றான்.
நீங்க நன்றி செலுத்தினா என்னுடைய நியமத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்றான். அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள் நம்ம சந்தோஷமாக வாழணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியிட்ட நடந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஹதீஸ் ஒருக்கா ஜன்னத்துல் பக்கீக்கு போறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. அந்த காட்சியை ஆயிஷா சித்திகா இல்லாதவங்க சொல்லும் போது, காமர் ருவைதா மெதுமெதுவாக என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். ருவைதா மெதுமெதுவாக தனது செருப்பை எடுத்தார்கள். ருவைதா மெதுமெதுவாக வீட்டு கதவை திறந்தார்கள். ருவைதா மெதுமெதுவாக வீட்டை விட்டும் சென்றார்கள். வீட்டினுடைய தாழ்பால் ஓசை கூட தன் மனைவியினுடைய தூக்கத்திற்கு இடையூறு தந்து விடக்கூடாது என்ற உணர்விலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டாங்க. இன்னைக்கு டிவி இவர் லேட்டா வர்றது 10 மணி 11 மணிக்கு வந்து டிவியை போட்டு அவங்கள தூங்க விடுறது இல்லை. பல வீடுகள்ல இந்த தகராறு நடக்குது. தூங்க வேணாமா, காலையில இருந்து துவைச்சிருப்பாங்க, சமையல் ஆக்கி இருப்பாங்க, அசந்து படுக்கிறான்னா இவரு தன்னுடைய ஜாலிக்காக வேண்டி மனைவியினுடைய அந்த தூக்கத்தை பொருட்படுத்தாம நடந்து கொள்ளக்கூடியவங்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நுழைஞ்சதும் முதல்ல என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் தெரியும், மிஸ்வாக்கு செய்வாங்க. அது என்ன உணர்த்தப்படுது, தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாடை தான் வரும். உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு கணவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட மனைவிக்கு எந்த துன்பத்தையும் தந்து விடக்கூடாது, அந்த பெண்ணுடைய மென்மையான உணர்வுகளை காயப்படுத்தி விடக்கூடாது. அப்படின்னா போய் சிகரெட்டை குடிச்சு போட்டு தண்ணி அடிச்சுட்டு அந்த துருவாடையோட நீ வீட்டுக்கு போனேன்னு சொன்னா, மல்லியோட தன் கணவன் வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறவன் நீ மில்லியோட உள்ள போனீங்கன்னா அந்த பெண்ணு எவ்வளவு தூரம் வெறுத்து போவாங்க. நம்ம புரிஞ்சு அன்பிற்குரியவர்களே, இப்ப குடும்ப வாழ்க்கை, முஆஷராத், சமூகவியல்ல நம்ம 100 மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அடுத்து முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்ல அஹல்லல்லாஹுல் பைய வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கியிருக்கான், பைய ஹராம் ஆக்கியிருக்கான். ஆனா யகூதிகள் என்ன செஞ்சிட்டாங்க, வட்டியவே அவங்க ஹலாலா கருதி செயல்பட்டு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல வட்டியை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் அவங்கதான். வட்டி தொழில் செய்பவர்கள் என்னோடு போரிடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு பொருளியல் பெரிய பொருளாதார குற்றம். உலகத்துல ஏழை எளியவர்கள் நசுக்கப்படுவதற்கும் ஒடுக்கப்படுவதற்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார குற்றம் வட்டி. எனவே வட்டி இன்னைக்கு தொழில்ல வட்டி சார்ந்துதான் நமக்கு எப்படியும் வந்துருது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல வட்டியை வாங்காட்டி அதனுடைய போயாவது நுழைஞ்சிருவாங்க. ஏதாவது நம்ம பேங்க்ல அந்த தொடர்புகள்ல முடிஞ்ச அளவிற்கு நாம் வட்டி கலக்காத ஒரு தூய்மையான வியாபாரத்தை நாம் மேற்கொள்ளணும். அடுத்த 5வது விஷயம் அஹ்லாக், குணநலங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா பிஇஸ்துலி உத்தமின மகாரிமல் அஹ்லாக், சங்கையான குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கேன். பணிவாக இருப்பது, கண்ணியமாக இருப்பது, பொறுமையாக இருப்பது, நற்குணத்தோடு நடந்து கொள்வது. வலவுக்கும் பிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளின் காரணத்தினாலேயே நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி, நீங்கள் மட்டும் கடுகடுப்பானவராகவோ கடின சித்தம் கொண்டவராகவோ இருந்தால் நடவடிக்கை உங்களை விட்டும் அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். குடும்பத்தை ஒரு வீடா இருக்கட்டும், நம்ம நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களா இருக்கட்டும், ரொம்ப முதலாளிங்கிறது அந்த ஆணவத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, கடுமையா நடக்கக்கூடாது. தொழிலாளிகள்கிட்ட ஒரு அன்பா இதமா பதமா நம்ம நடத்துகிற போது அன்பிற்குரியவர்களே வீடும் சரியாகும், நம்முடைய வியாபாரமும் சரியாகும். மென்மையை கடைபிடிக்க வேண்டும். மென்மையிலே தான் நமக்கு நன்மை இருக்கிறது. அடுத்து குணங்களிலேயே முக்கியமான குணம் வெட்க உணர்வு. அல் ஹயாவு ஷோபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்று சொன்னார். ஒரு ஹதீஸ்ல அல் ஹயாவு ஹைருன் குல்லு, வெட்கம் என்பது முழுக்க முழுக்க நன்மை தரக்கூடியது. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி தீனின் குலுக்குன் வ குலுக்கு ஹாதா தீன் அல் ஹயா, ஒவ்வொரு மார்க்கத்திலும் உலகிற்கு வந்த ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு நல்ல பண்புகள் இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பே அதனுடைய வெட்க உணர்வு தான். அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு இஸ்லாமிய பெண்கள் வெட்க உணர்வோடு இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய இல்லத்திலேதான் அவருடைய அன்பு கணவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடக்கம் செய்யப்படுகிறார். நபிமார்கள் எங்க வஃபாத்தானாங்களோ அங்க அடக்கணும். இப்ப சொல்றாங்க, என் கணவரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்ட போது என் கணவர் தானே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வில் கொஞ்சம் ஆடைகளில் தளர்வுகளோடு இருந்தேன். பிறகு என் தந்தை நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள், என் தந்தை தானே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனாலே கொஞ்சம் ஆடைகளில் தளர்வு காட்டினேன். ஆனால்
பிறகு தனக்கென்று ஒதுக்கி வைத்திருந்த இடத்தை உமர் நாயகன் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் விட்டு கொடுக்கறதுல இதை விட ஒரு பெரிய ஒன்று சொல்லவே முடியாது. நபியோடு இருப்பதற்கு அவங்க சொந்தமான வீடு ஆயிஷா நாயகியுடைய வீடு, அதை உமர் நாயகத்துக்கு விட்டு கொடுக்குறாங்க. பிறகு உமர் அலி அவங்க என் வீட்டுல அடக்கப்பட்டாங்க, அங்கதான் ஆயிஷா நாயகி வாழ்றாங்க. ஆனால் உமர் எனக்கு ஒரு அந்நிய நபர், எனவே ஒரு அந்நிய நபர் வீட்டிலே இருந்தால் எப்படி கண்ணியமாக ஆடையை அணிய வேண்டுமோ அதே போன்ற ஆடையை நான் இறுக்கி கட்டி கொண்டிருந்தேன் என்று ஆயிஷா சித்திகார் இல்லாத சொல்றாங்க. அவங்க மௌத்தாகிற வரைக்கும் அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய வெட்க உணர்வு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வரலாற்றிலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அத்தா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு நாள் மக்காவுக்குள் கஅபாக்குள்ள போறாங்க தவாப் செய்யறதுக்காண்டி. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்டாங்க, சொர்க்கத்தை கொண்டு பெருமானாரால் சுப செய்தி நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு. காட்டுங்களேன்டாங்க. ஒரு செவுத்த கஅபாவினுடைய செவரை பிடிச்சுக்கிட்டு கவலை தோய்ந்த முகத்தோடு ஒரு கருப்பு நிற பெண் இருக்கிறார். அவங்களை காட்டி, இதோ இந்த உம்மு சுபைர், சுபைரினுடைய தாயார், இவர்கள் தான் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த பெண். எப்ப அந்த நற்செய்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு கேட்ட போது சொன்னாங்க, இந்த பெண்மணி இருக்காங்களே அவங்க காக்காய் வலிப்பு நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள். ரொம்ப நாள் அந்த நோய் அவங்கள வாட்டி வதக்கி கொண்டு இருந்துச்சு. ஒரு தடவை அவங்க மனசுல ஓடுது, நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் துவா செய்ய சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டா இந்த நோய் நமக்கு நீங்கிரும் எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அணுகி, யா ரசூலுல்லாஹ், இந்த காக்காய் வலிப்பு நோயினால் நீண்ட காலங்களாக நான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இந்த நோய் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா இந்த நோயை பொறுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சபருக்காண்டி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், இல்லைன்னா நான் வேணா துவா செய்யறேன் அப்படின்றாங்க. அப்ப திரும்ப அந்த அம்மா கேட்டாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன்னா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா? கண்டிப்பா தருவான்ட்டாங்க. இப்ப நபியினுடைய நாவல இருந்து வந்தா சொர்க்க உறுதி. ஆனா யார சொல்லலாம், அப்பெல்லாம் நான் இந்த நோயை பொறுத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு இந்த காக்காய் வலிப்பு நோய் வரும்போது என் ஆடைகள் கொஞ்சம் கரண்டை காலுக்கு மேல உயர்ந்துருது, எந்த நேரத்துல இந்த நோய் வருதுன்னு சொல்ல முடியல, ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில எல்லாம் அது ஆகி போயிருது, என் ஆடை கணுக்காலுக்கு மேல உயர்றது எனக்கு வெக்கமா இருக்கிற சொல்லலாம், இது மட்டும் எனக்கு நோய் வேணா இருந்துட்டு போகுது, அந்த காக்காய் வலிப்பு வரும்போது அந்த ஆடை கணுக்காலுக்கு மேலே உயராமல் இருப்பதற்கு துவா செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். நேரத்தின் அருமை கருதி நிறைவுக்கு வர்ற நிறைய செய்திகள் சொல்வதற்கு இருந்தாலும் கூட அன்பிற்குரிய பாக்கியாத்து சாலிஹாத்திலே அல்லாமா வாணி ஹசரத் அவர்களுக்கு பிறகு அந்த மதரசாவிலே பிரபலியமாக இருந்தது அவங்களுடைய மகனார் ஜியாவுதீன் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு பிறகு ரொம்ப பிரபலியமான முதல்வர் யாருன்னா ஷேக் ஆதம் ஹசரத் அவங்க. எனக்கு எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கும் அவங்க உஸ்தாது ரஹமத்து பாலாங்கிற இடத்துலதான் அவங்க நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாணவர் பரிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்காரு ரூம்ல. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூம்லயும் கழிப்பிடம் இருக்கு. அதுல ஒரு மண் குடுவை இருந்துச்சான். மண் குடுவைனா 25-35 வருஷமா அதே மண் குடுவை தான் இருக்கு. பார்த்தா அப்படியே கருத்து போய் பங்கரையா இருக்கு. பார்த்துப்பட்டு அஜயத்துல கேட்பாங்களா, இந்த மண் குடுக்கை போட்டு வேற பூசு வாங்கி வைக்கணும், இல்லப்பா அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லி பார்த்தாரு. இவருக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, இப்படி இருக்குது அசிங்கமா, இதை போய் அஜயத்து வச்சிருக்காங்களே, பாக்கியாத்து சாலிஹாத்துடைய முதல்வருடைய ரூம்ல இப்படி ஒரு அசிங்கமான பாத்திரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இது இப்படியே இருந்துச்சு. காசுக்கு யோசிக்கிறாங்க அப்பதான் நினைச்சிட்டு இவரே போட்டு மண் ஜாடி தானே கீழே போட்டாரு, உடம்பு போச்சு, தூக்கி போட்டு பூசு வாங்கி வச்சுட்டாரு. பார்த்துட்டு, எப்பா நான் காசுக்கு கஞ்சப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டேன், என்னுடைய அபத்த மறைவிடத்தை இவ்வளவு நாள் அந்த பாத்திரம் மட்டும்தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பாத்திரத்துக்கு முன்னாடி என்னுடைய மறைவிடத்தை காட்ட வச்சுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மூதாதையர்கள், இறைநேச செல்வர்கள், உலமா பெருமக்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெட்க உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நாம் வாழ்விலே நம்முடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதே நாம் இஸ்லாம் வரையறுத்த அந்த எல்லைகளை மீறாமல் கண்ணியமாக வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். اللهم آتنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم آتنا من النار وادخلنا الجنة يا رب العالمين.
ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم انا نسالك الجنه وما قرب اليها من قول وعمل واعتقاد. اللهم انا نعوذ بك من النار وما قرب اليه من قول وعمل واعتقاد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.